வணக்கம். நான் டாக்டர் பர்வதராணி. நம்ம முட்டம் கேஎம்எம்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் நுரையீரல் நோய் பிரிவில் டாக்டராக இருக்கேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டே தெரியுமா? வேர்ல்டு லங் டே அல்லது உலக நுரையீரல் தினம். நுரையீரலின் ஆரோக்கியத்தை பற்றியும் சுவாச பாதையில் ஏற்படுகின்ற நோய்களின் தாக்கத்தை பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி உலக நுரையீரல் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நுரையீரல் நமது மற்ற உறுப்புகளிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படின்னா, மற்ற உறுப்புகள் வெளி உலகத்தோடு நேரடியான தொடர்பு கிடையாது. ஆனால் நாம் சுவாசிக்கும் காற்று நேரடியாக நுரையீரலுக்கு செல்வதால் இந்த நுரையீரல் மட்டும் வெளி உலகத்தோடு நேரடியாக தொடர்பு இருப்பதனால் நம்மை சுற்றியுள்ள காற்றில் உள்ள தூசு, மாசு, நச்சுப் பொருட்கள், வாயுக்கள், நோய்க்கிருமிகள் அனைத்தும் நுரையீரலை நேரடியாக தாக்கக்கூடிய அபாயத்தில் உள்ளது. நுரையீரலானது நம்முடைய மார்பு கூட்டில் உள்ள சிறிய பை போன்ற உறுப்பாகும். நாம் ஒவ்வொரு முறை சுவாசிக்கும் பொழுது அது சுருங்கி விரியும் தன்மை உடையது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான முறை அது சுருங்கி விரிந்து நம்மை உயிரோட்டம் உள்ளவர்களாக வைக்க உதவுகிறது. நாம் சுவாசிக்கும் இந்த காற்று 19% ஆக்சிஜன், மீதி 81% கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மற்றும் பலவிதமான வாயுக்கள் நிறைந்த கலவையான காற்றாகும். இந்த காற்று நாம் நுரையீரலுக்கு செல்லும் போது நுரையீரல் அந்த ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை இரத்தத்தோடு கலந்து மற்ற உறுப்புகளுக்கு அனுப்புகிறது. அதே சமயம் மற்ற உறுப்புகளிலிருந்து உருவாகும் கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்பும் வேலையை செய்கிறது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நம்மை சுற்றியுள்ள இந்த காற்றில் நிறைய நச்சுப் பொருட்கள், வாகனங்களிலிருந்து வரும் புகை, தொழிற்சாலைகளிலிருந்து வரும் புகை, நோய்க்கிருமிகள் மற்றும் தூசு, மாசு அதிகமாக இருப்பதால் அந்த காற்று நம்முடைய நுரையீரலுக்குள் நேரடியாக செல்லும் பொழுது அது நமது நுரையீரலையும் மூச்சுக்குழாயையும் பெரும் பாதிப்புக்கு ஏற்படுத்துகிறது. நம்முடைய நுரையீரலை பாதுகாப்பது நமது கடமையாகும். ஆரோக்கியமான நுரையீரல், ஆரோக்கியமான வாழ்க்கை. நம்முடைய நுரையீரலை எப்படி பாதுகாப்பது? நாம் சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டும். ரெகுலராக மாஸ்க் போட்டுக்கொள்ள வேண்டும். நிறைய தூசு, மாசு உள்ள இடங்களில் செல்வதை தவிர்க்க வேண்டும். மற்றும் யோகா, மூச்சு பயிற்சி செய்வதன் மூலம் நம்முடைய நுரையீரலை நாம் வலுப்படுத்தலாம். சிறு சிறு சுவாச பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நாம் மருத்துவரை அணுகி ஆலோசனைகள் பெறலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான நுரையீரல். மேலும் நம்முடைய நுரையீரலும் சுவாச பாதையும் நல்ல முறையில் வேலை செய்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள PFT என சொல்லப்படுகின்ற பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட், செஸ்ட் எக்ஸ்ரே, CT ஸ்கேன் போன்ற அனைத்து டெஸ்ட்டுகளும் நம்முடைய KMMC மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் கிடைக்கிறது. நாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய நுரையீரலை பாதுகாக்க வேண்டும். நுரையீரலை காப்போம், ஆரோக்கியம் பேணுவோம். நன்றி, வணக்கம்.